அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருச்சியில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் தாவேகாவின் தலைவர் விஜய். விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தனது கட்சியின் 2வது மாநில மாநாட்டை மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தார். அவர் எதிர்பார்த்தது போன்றே ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கணிசமான தாவேகா தொண்டர்கள் மாநாட்டிற்கு வந்து ஆதரவு நல்கினார்கள். சுமார் 15 லட்சம் தொண்டர்கள் கூடியிருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு மாநாடாகவும் இருக்கிறது. தமிழகத்தை தாண்டி வட இந்தியா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் பற்றி அனைத்து செய்தி ஊடகங்களிலும் செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் ஒரு சிலர் விஜய் அவர்கள் சிரஞ்சீவியை போன்று சூடு போட்டு கொள்ளக்கூடாது, சிரஞ்சீவி அவர்கள் ஆந்திராவில் கட்சியை தொடங்கிய போது இதே போன்ற ஒரு கூட்டம் இருந்தது, ஆனால் அவர் கட்சியை நடத்த முடியாமல் பின்பு கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தார், தற்பொழுது மீண்டும் படம் நடிக்க வந்துவிட்டார், அதே போன்ற ஒரு நிலை விஜய்க்கு வந்துவிடக்கூடாது என பலர் கூறி வருகிறார்கள். மேலும் விஜய்க்கு கூடிய கூட்டம் அனைத்தும் வாக்குகளாகி விடாது, அவரால் வெற்றி பெற முடியாது, என்னதான் இருந்தாலும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், எதிர்க்கட்சி அதிமுக தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் விஜய் அவர்களோ வரும் தேர்தலில் போட்டி என்பது டிவிகேவிற்கும் டிஎம்கேவிற்கும் தான் என அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். மேலும் என்னதான் விஜயை இவர்கள் உதாசீனப்படுத்தி நிராகரித்து பேசி வந்தாலும் கூட விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பார்த்து அதிமுக, திமுக என்ற இருவரும் கட்சிகளும் சற்று பயம் கொள்ள தொடங்கிவிட்டதாகவே அனைவரும் கருதுகிறார்கள். ஒரே ஆண்டில் 2 மாநாடுகள், அதிலும் பல லட்சம் பேரை கூட்டக்கூடிய சக்தி விஜய்க்கு மட்டும் இருப்பதாகவே அவர்கள் கருதுகிறார்கள். மேலும் இந்த மாநாட்டின் பொழுது ஒரு சில அசம்பாவிதங்களும் அரங்கேறின. இந்த மாநாட்டில் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பவுன்சர்கள் ரேம்பில் ஏறிய தொண்டர்களை தூக்கி எறிந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பெரம்பலூரைச் சேர்ந்த ஒரு தாயார் தனது மகனை தூக்கி எறிகிறார்கள், விஜய்க்கு ஒரு உயிரின் மதிப்பு தெரியுமா என்று கேள்வி எழுப்பி இருந்தார். மேலும் அந்த தொண்டர் நேற்று பெரம்பலூரில் காவல் நிலையத்தில் என்னை தூக்கி எறிந்த பவுன்சலர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கு தொடுத்துள்ளார். இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் தொண்டர்கள் அளவுக்கு மிகுதியாக இருந்ததால் இது போன்ற நிலை ஏற்பட்டதாக அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் பவுன்சர்கள் இதுபோன்று நடந்திருக்க கூடாது என்ற ஒரு ஆதங்கமும் அனைவருக்கும் இருந்து வருகிறது. என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்களின் அரசியல் என்ட்ரி என்பது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவே கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார். அது திருச்சியில் தொடங்க அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, அன்புமணி என பலர் தங்களது சுற்றுப்பயணத்தை தொடங்கி வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே அவர்களுக்கு செல்வாக்கு உள்ள பகுதியில் இருந்துதான் தொடங்குகிறார்கள். ஆனால் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் திருச்சியில் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக பிரச்சார பேருந்தும் தயாராகிவிட்டது. பிரச்சார வேன் ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் அது சரிவராது. விஜய் செல்லும் இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே ஒவ்வொரு இடத்திற்கும் விஜய் செல்லும் பொழுது அங்கு கூட்டம் அதிகமாகி விடுகிறது. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பிரச்சார வேன் கார்களாக இருந்தால் கூட்டத்தை காவல்துறை ஒருபோதும் கட்டுப்படுத்திவிட முடியாது. அதற்கு பதிலாக பஸ்ஸாக இருந்தால் நன்றாக இருக்கும் என விஜய் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் குஜராத்தில் பிரச்சாரத்திற்கென்று பிரத்யேகமாக அனைத்து வசதிகளோடு கூடிய ஒரு பஸ் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பஸ்ஸில் லிப்ட் கூட வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு அனைத்து விதமான வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது. அடுத்த கட்ட பிரச்சாரத்தை விஜய் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு. விஜயை தவிர்த்து அங்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட புசி ஆனந்த், வெங்கட்ராமன், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் போன்ற மிக சாதுரியமிக்க படித்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி விஜய்க்கு அடுத்து தலைவர் இல்லை என எப்படி கூறலாம் என பலர் கேள்வி எழுப்பியும் வருகிறார்கள். நன்றி.